உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் உள்ளே திருவாதிரை நட்சத்திரத்திலே சந்திரன் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து உத்திரம் நட்சத்திரம் வரைக்கும் அவர் பிரயாணம் செய்கிறார். திருவாதிரை நட்சத்திரத்திலே ராகுவின் சாரத்திலே இருந்து அமரக்கூடியது உங்கள் மனதிலே எதையும் பெருசாக செஞ்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் புத்தி தடுமாறத்தை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் யோசித்து தெளிவான பிறகு காரியங்கள் செய்யுங்க. ஒரு 2 நாளைக்கு 2ஆம் இடமான கடகராசிக்குள்ளார செல்லும்போது புனர்பூசம் பூசம் நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் பணம் செலவு ஆகும். நல்ல சுப செலவுகள் தான் ஆக போகிறது. கவலைப்படாதீங்க, அதெல்லாம் தைரியமாக பண்ணலாம். அந்த உத்திர நட்சத்திரம் என்கிற சிம்ம ராசிக்குள்ளார செல்லும்போது பண வரவு வர ஆரம்பிக்கும். அதனால் 17 தேதிக்கு மேலே கொஞ்சம் செலவும் கட்டுப்பட்டு பண வரவுக்கான வாய்ப்புகள் இருப்பதனால் கொஞ்சம் திருப்தியாக இருக்கலாம் அப்படிங்கிறது மனசில் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த குரு தன்னுடைய சாரமான அதிசாரத்துக்குள்ளே வந்து கடகராசிக்குள்ளே வரக்கூடிய 18ஆம் தேதி பண வரவுக்கான வாய்ப்புகளை கொடுத்துறார். நிறைய மனசில் இருந்த ப்ரெஷர் குறைய ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆன விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். கன்னிராசிக்குள்ளே இருக்கிற சூரியன் துளாராசிக்குள்ளே போயிடுவார். துளாராசிக்குள்ளே வந்தால் 5ஆம் இடம் அங்கே வந்துடுறார். சுகஸ்தானத்துக்குள்ளே வந்தால் சுகம் கெடும். அப்போ கொஞ்சம் மனதிலும் குழந்தை விஷயத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. முக்கியமாக ஜுரம் அப்படிங்கிறதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது. 18ஆம் தேதிக்கு மேலே இந்த குருவின் பார்வை 18ஆம் தேதியிலேருந்து வரப்போகிறது விருச்சிகராசி மேலே விழப்போகிறது கொடுத்த கடனை திருப்பு வாங்குவதற்கான வழிகளையும் உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துரும். உங்கள் மேலே இருக்கக்கூடிய வழக்குகளெல்லாம் கொஞ்சம் தெளிவாக உங்கள் பக்கம் தீர்வாகக்கூடிய வாய்ப்புகளும், எதையும் செஞ்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்தக்கூடிய தைரியம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். இந்த குருவின் பார்வை அப்படின்னு பார்க்கும்போது மீன ராசி மேலேயும் விழும், மகர ராசி மேலேயும் விழும். அப்படிங்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பயத்தோடு தான் செய்வீர்கள் அப்படிங்கிறது தெரிகிறது. இடமாற்றங்கள் உண்டாகும், பிரயாணங்கள் உண்டாகும். வேலையின் இடமாற்றங்கள் சந்தோஷத்தை கொடுப்பதாகவும் சில ப்ரெஷர்ஸ் கொடுப்பதாகவும் அமையும். ஆனாலும் சமாளித்து அதெல்லாம் செஞ்சிருவீங்க அப்படிங்கிறதும் தெரிகிறது. சில அன்பர்களுக்கு பிரயாணத்தினுடைய அசதிகள் உண்டாகும். ஏன்பா இதை செஞ்சோன்னு தெரியல, அலைச்சல் ஜாஸ்தி இருக்கு, கொடுக்கல் வாங்கலில் இவ்வளோ பிரச்சனை இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி இந்த மருத்துவம் அப்படிங்கிற ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஜாஸ்தி ப்ரெஷர் இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த வாரம் இருக்கிறது. டார்கெட் ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும். அப்படிங்கிறதும் கலைத்தொழிலிலே இருப்பவர்களுக்கு சில முன்னேற்றமான ஒரு அறிகுறியும் உண்டு. குழந்தைகள் விஷயத்தில் சிலருக்கு நல்ல ஒரு கல்வி நிலைப்பாடுகள் அவங்ககிட்ட இருக்குது, அதனால் சந்தோஷங்கள் உண்டு. அப்படிங்கிறதும் வேலை விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைப்பதனாலே புதிய வேலை எடுத்து செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்களும், முதலீடுகளெல்லாம் போட்டு லாபத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணங்களும், ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் பண்ணணும்னு எண்ணங்களும் இந்த வாரத்தில் உண்டாகும். இந்த வாரத்தில் உங்களுடைய தீர்வு அப்படிங்கிற விஷயங்கள், அதாவது வாட் யூ வாண்ட் டு டூ, அதை நீங்கள் அழகாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதற்கான வழிகளெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த வாரத்தில் இருக்குது. அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சு கொண்டோம்னா இந்த வாரம் ரொம்ப நல்ல வாரம்.
இதுக்கு ஏதாவது பண்ணணுமானா 17ஆம் தேதி இந்திர ஏகாதசி அப்படின்னு ஏகாதசி அன்றைக்கு பெருமாளை வணங்கி நல்ல துளசி மாலை அவருக்கு சாற்றிவிட்டு அவரை வணங்கும்போது நீங்கள் எண்ணியபடி உங்களுக்கு வாழ்க்கையை நிர்ணயம் செய்து கொள்ளக்கூடிய வரம் கிடைக்கும். அதனால் நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.